இப்போ அந்த ரவுடியை காட்டுறாங்க. ரவி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வரான். இப்போ ரவி எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ரவுடி அந்த கத்தியை எடுத்து ரவியோட கழுத்தில் வைக்கிறான். கத்துனா குத்திடுவேன்னு சொல்கிறான். அப்போ அதை பார்த்து நர்ஸு டாக்டர் டாக்டர்னு கத்துறா. எல்லாரும் அங்கே ஸ்டன் ஆகி அதே இடத்துல நிற்கிறத காட்டுறாங்க. இப்போ சினிமா டாக்டர் வந்தவர் அவரும் ஷாக் ஆயிட்டாரு. இப்போ கூட வந்த ராக்கி குணாவும் பேசாமல் இவரை மாட்டி விட்டுட்டு ரவியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சினிமா டாக்டர் டே வாயை மூடி கம்முன்னு இருங்கடான்னு சொல்கிறாரு. இப்போ குணா ராக்கி கிட்ட நீ வேணா ரவியை காப்பாற்றி ரீனா வேணா இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ராக்கி இருந்துட்டு நான் அப்போ ரீனாக்கு மாலை போட முடியாது, அவன் தான் எனக்கு மாலை ஓடணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கேருந்த நவீன் தேஜா கிட்ட நீ வேணா உன்னோட ஹீரோயிசனத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தேஜா இதில் எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்குறா. இப்போ ரதி வந்து பார்த்துட்டு சாக்காய் நிற்கிறா. இப்போ ரீனா அந்த ரவுடியோட கவனத்தை தசை திருப்புறதுக்காக கம்பவுண்டர் கிட்ட ஸ்க்ரீனை இழுத்து விட சொல்கிறா. இப்போ ரவுடி தசை திரும்பினதும் ரீனா நவீன் கிட்ட பெண்ணை வாங்கி அந்த ரவுடியை குத்துறா. இப்போ ரவுடி திரும்பி ரீனா கையை கிழிச்சிட்டான். இப்போ ரதி ரீனா அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ ரதியோட பசங்க சித்து தேவியும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. ரீனாவும் ரதியை பார்க்குறா. அப்போ ரதி அவள் திரும்பி அவள் ரூமுக்கு போயிட்டா. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆரி சினிமாஸ். தேங்க்யூ.